Sharing the screen. We did this, right? We did Varsham, Samvatsara, all this we did. We only did not do the Subhashitam, correcta? இதுதான் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், but we didn't do that. Correct, ma'am. Correct? Yes, ma'am. Yes, yes. Yes, yes, Mata. Yes, Mata. Yeah, okay. So Subhashitam. Na kaschit api janati kim kasya shvo bhavishyati. அது ஸ்வஹ பவிஷ்யதி. இந்த ஸ்வோங்கிறது ஸ்வஹான்னு மாறும். நம்ம பார்த்தோம் இல்லையா பால சம்ஸ்கிருதத்துல ஏகோ பாலகஹ, ஏகஹ பாலகஹ. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் இன் பால சம்ஸ்கிருதம் we saw that. ஏகோ பாலகஹ will become ekah. Like that only. Shvo bhavishyati, shvaha bhavishyati. Na kaschit. இதுலயும் கஹ சித் அப்பி அப்படிதான் பிரிப்போம். ஓகே. ந கஷ்சித் அப்பி ஜானாதி கிம் கஸ்ய ஸ்வஹ பவிஷ்யதி. அத்தஹ ஸ்வஹ கரணீயானி குர்யாத். ஓகே. குர்யாத் அதாவது குர்யாதத்யைவ, அது அப்படி சேர்த்து இருக்கிறத குர்யாத் அத்ய ஏவ புத்திமான். பாருங்க இதுல எவ்வளவு சந்தி வந்திருக்கு. சந்தி இஸ் த ஜாயினிங் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் வவல்ஸ். சந்தினா இட் இஸ் ஆக்சுவலி நம்ம தமிழ்ல சந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து மேலனம். ஓகே. மேலனம், வருண மேலனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருணமும் இன்னொரு வருணமும் ரொம்ப ப்ராக்சிமிட்டி, ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னா when you are talking, இப்போ நம்ம வந்து இப்ப ஸ்வோபவி அதை கூட விட்டுறலாம். குரியாதேவ குரியாத் அத்யேவ, குரியாத் அத்ய ஏவ. இந்த மூணையும் நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது கடகடான்னு சொல்லும் போது குரியாத் தேவ, குரியாத் தேவ. நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சான்ஸ்கிரிட் இஸ் அ ஃபோனட்டிக் லாங்குவேஜ், டோட்டலி அ ஃபோனட்டிக், நல்ல ப்ரொனன்சியேஷன் பேஸ்ட் அது. அதனாலதான் நீங்க வேத மந்திரங்கள் எல்லாமே அந்த லாங்குவேஜ்ல ஏன் வருது, எல்லா வேதங்களும் எல்லா மந்திரங்களும் அதுல சொன்னா நல்லது, ஏன் நம்ம வந்து மிச்ச லாங்குவேஜ்ல சொல்லக்கூடாதா? அப்படி கிடையாது. Because it has got its own pronunciation and the vibration of the sounds. So, na kaschid api janati kim kasya shvaha bhavishyati. One minute. Emotional call. Put it in silent. I put my phone's usually on silent mode. Na kaschid api janati kim kasya shvaha bhavishyati. யாருக்கும் கஹ சித் அப்பி ந, யாருமே, அதாவது சம் நோபடி நோஸ், யாருக்கும் தெரியாது. ஜானாதி தெரியாது. ஓகே. ந ஜானாதி, ஜானாத்தின்னு தெரியறது, ந ஜானாதி தெரியாது. கிம் கஸ்ய ஸ்வஹ பவிஷ்யதி, நாளை என்ன, யாருக்கு என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும்னு ஒருத்தருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படிதான் எடுத்துக்கணும். அத்தஹ, therefore, அத்தஹ is an அவ்யயம் which says therefore. ஸ்வஹ tomorrow, ஸ்வஹ கரணீயானி, கரணீயானினா நாளை என்ன செய்ய வேண்டுமோ, செய்யப்பட வேண்டுமோ அப்படி எடுத்துக்கணும். what has to be done tomorrow. குர்யாத், குர்யாத். அத்ய, அத்யனா டுடே, ஏவ டுடே இட் செல்ஃப். ஓகே. குர்யாத், குர்யாத் இஸ் kru dhatu, it is vidiling. This one of the 5 lingam, 5 lakaras that we all ought to know. Okay, it will come, we will do it. Buddhiman. So Buddhiman enna pannuvaana? Buddhiman, what he does,
நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ் வாட் வில் ஹேப்பன் டுமாரோ. அதனால நாளைக்கு என்ன செய்யணுமோ அத குறியாத், இன்னைக்கே he will do it. Okay, he buddhiman, the person who is intelligent, a person who is good in his knowledge will do it. புத்தி உடையவன் நாளை என்ன செய்யணுமோ இன்னைக்கே செஞ்சிருவான். ஏன்னா நாளை யாருக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியாது. See what is given there. Nobody knows what will happen and to whom tomorrow. Hence a wise person should do. அதான் இந்த இடத்துல வந்து விதிலிங்ல வந்து விதிலிங் has got two interpretations. May do, should do அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லணும். செய்யணும், செய்யலாம், செய்யக்கூடும், செய்ய வேண்டும். ஓகே, செய்ய வேண்டும், செய்யலாம், இந்த ரெண்டுமே வந்து விதிலிங்ல. சோ இங்க வந்து செய்ய வேண்டும். A wise person should do today itself what is scheduled for tomorrow. Okay, புரிஞ்சுதா இது? I hope nobody has any doubt in this. Go to the fourth lesson. கஷ்சித்னா என்ன அர்த்தம்? கஹ சித், அதாவது சித்துங்கிறது எண்ணம். அதாவது இல்ல, சித்துங்கிறது ஒரு அவ்வியம்மா. ஓகே, when it is a சித்து சனா அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பிரயோகம். அதாவது இப்போ இப்போ கஹனா ஹூ. ஓகே, கஹ கிம் சப்தஸ்ய புல்லிங்க கஹ ஹூ. இப்போ அதுல சித்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னானா someone, புரியுதாமா? which you are not sure. நம்ம இப்ப சுமதி அப்படின்னு சொன்னா I cannot say கஹ அப்படின்னு சொல்ல முடியாது. because you are pulling, not pulling, correct, ஸ்திரீலிங்க. சாகா அப்படின்னு சொன்னானா சா சுமதி அப்படின்னு கா ஸ்திரீலிங்க. அப்போ வந்து காச்சித் அப்படின்னா யாரோ, புரியுறதா? நாட் அன்சர்டனா இருக்கும் பொழுது இந்த சித்து பிரயோகத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சித்து சனா ரெண்டுமே ஒன்னாதான். கஷ்டன, ஓகே, கஷ்சித் கஷ்டன, கிஞ்சித் கிஞ்சித் ததாத்து, கொஞ்சமா கொடு, என்ன அளவுன்னு ஸ்பெசிஃபை பண்ணாத. ஓகே, that is ஓகேவா? Now we will go to the fourth lesson. Udyoginam. Now always the lesson starts with a subhashitam. உங்களுக்கு தெரியும், சுபாஷிதத்தை வச்சுதான். சுபாஷிதம் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். நல்ல சொற்களை உடையது, a good saying, that is சுபாஷிதம், சொல்லப்பட்டது. பாஷிதம், it is in passive. உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைதி லக்ஷ்மீஹி. உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைதி சேர்த்து படிக்கும் பொழுது லக்ஷ்மீஹி. பிரிச்சு படிச்சானா உத்யோகினம் புருஷ சிம்ஹ ஒரே வேர்டு, புருஷ சிம்ஹம் உபைதி லக்ஷ்மீஹி. ஓகே, உத்யோகினம்னா a person who is very, என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரியஸ்னா எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பா சோம்பலே இல்லாம எப்பொழுதுமே எல்லாமே பண்ற, எஃபர்ட், நிறைய எஃபர்ட் போடுறான். வாட் எவர் he wants to do, என்ன பண்ணணுமோ அதுக்கு நிறைய எஃபர்ட், சும்மாவே இல்லாம சோம்பேறியா இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு எஃபர்ட் போடுறதா உத்யோகினம். ஓகே, புருஷ சிம்ஹம், அதாவது புருஷ சிம்ஹம், அதாவது சம்ஸ்கிருதத்துல புருஷக சிம்ஹ இவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்ஹ இவனா இஸ் லைக் அ பிரேவ், லைக் இஸ் லைக் அ லயன். ஓகே, தட் இஸ் உபமானம். அந்த உபமானம் பண்ணுறது, கம்பேரிங். நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஹியர் தெர் இஸ் அ கம்பேரிசன். ஹி இஸ் லைக் அ லயன். ஸோ உபேதி
இது எப்படின்னா உப ஏதி, உப அப்படிங்கிற உபசர்க்கம். உபசர்க்கம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் a prefix. Okay, there are 22 upasargams. We will do it in Pravesh. The 22 upasargams. So in that, one of them is upa. Upa na come closer. Okay, come closer. அதனாலதான் உபநயனம். பூணல் போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து உபநயனம். நயனம்னா என்னது, பிரிங்கிங். நீ தாத்து, நீ தாத்து. நீனா என்னது, டு டேக். Okay, நீனா டு டேக். So upanayanamna to take closer. Closer to what? Near what? Near the Vedas. ஒரு பையன் வந்து ஒரு பிரம்மச்சாரியா ஆகிறான் பூணல் போடும் பொழுதுதான். Until then he is not a brahmachari, he is a kid. So அந்த காலத்துல 7 வயசுலயே பூணல் போட்டுருவா. Nowadays we don't do that because children are young and all that. அப்பெல்லாம் இந்த 7 வயசுல பூணல் போட்டுட்டு தான் குருகுலத்திலேயே கொண்டு போய் விடுவா படிக்கிறதுக்கு. ஸோ பூணல் போட்டாதான், தட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன். எலிஜிபிலிட்டி இன்னைக்கும் குருகுலத்துல நிறைய பாடசாலையெல்லாம் இருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஐ டோன்ட் நோ, மெனி ஆஃப் யூ வில் பி நோயிங். நிறைய பெங்களூர்ல கூட நிறைய இருக்கு, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கு. பாடசாலையில வேதம் படிப்பா நிறைய பேர். ஸோ வேதம் படிக்கிறவாளுக்கு வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி அப்படின்னா, பூணல் கண்டிப்பா போட்டிருக்கணும் அந்த குழந்தைக்கு. So the child will go only when the child is 7 years old. He can only utter the mantras, chant the mantras once he becomes a brahmachari. பூணல் போட்டாச்சுன்னா தான் அந்த பையனை ஒரு பிரம்மச்சாரியா ஆக்குறது. ஸோ அதுக்குதான் உபநயனம். உபனா டு டேக் க்ளோசர், நயனம், நயனம்னா டேக், உபனா க்ளோசர். ஸோ என்ன சொல்றது, உப்பை டி, உப பிளஸ் ஏதி. ஏத்தினா கோயிங். ஓகே, யார் போவா, கோ நியர். ஹூ கோஸ் நியர், உப ஏதி கஹ கா, இங்க கா சொல்லணும், லக்ஷ்மி. ஓகே, இப்போ இந்த சப்தத்தை பாருங்க. லக்ஷ்மிங்கிறது நம்ம சொல்றோம், லக்ஷ்மிங்கிறது இட் இஸ் அ ஈகாராந்த சப்தம். கரெக்டா? Lakshmi is an Ikaranta Saptam. It is a Strilinga Shabdam too. But Pratama Vibhakti Ekavachanathila Lakshmi Shabdam, Shri Shabdam adalala வந்து விசர்க்கம் வரும். It is a different kind of a Shabdam. Okay, it is different from the other Ikarantam. But Nadi Shabdathla Nadi, Nadyo Nadyaha, இங்க வந்து லக்ஷ்மிஹின்னு வரும். So there is, so Lakshmihi, Lakshmi Devi யார் கிட்ட போவா, யாரு சுறுசுறுப்பாக இருக்காங்களோ, யாரு வந்து ஒரு சிங்கத்தை போல தைரியத்துடன். அப்ப எதனால தைரியமா இருக்கணும், யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபேஸ் எவ்ரிதிங். அப்படிப்பட்டவா கிட்டதான் லக்ஷ்மி தேவி போவா. So Lakshmi Devi here is said as prosperity. So fortune goes to who is hard working and also who is brave like a lion. Okay, understood? No doubt in this. Udyoginam Purusha Simham Upaiti Lakshmihi. Okay. Now after the Subhashitam we do the Bhasha Abhyasa. Abhyasa na practice Bhasha. Bhasha the Sanskrita Bhasha. Today we are going to see Bhutakala. Bhutakala na past tense. லங்லக்காரக. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிரவேஷா இஸ் அ பிளேஸ் வேர் தே வில் இன்ட்ரோடியூஸ் இட் டு யூ வெரி ஸ்லோலி. த நெக்ஸ்ட் எக்ஸாம் பரீட்சையா இட் வில் பி டக்குன்னு ஒரு படி, 2 படி 3 படி மேல போயிடுவாங்க. இட் வில் பி a big jump. Then again the shiksha, the 3rd level, it will be a little slow. 4th level will be too much. To be going very high. So that is the pattern of Samskrita Bharati, but everybody is able to learn within 6 months. If you really put your, your hard work into it, you can do it. So Bhutakalaha, nama paathirukkom nariya. Langlakaraha. Langlakarathla enna solnom? Ittaman, istamta, ava, ama. இதுதான் நம்ம முன்னாடி படிச்சது.
இப்போ நம்ம பார்ப்போம். பிரதம புருஷ ஹ ஏகவச்சனம், தேர்ட் பர்சன் சிங்குலர். கமான், எல்லாம் ரெண்டு ரெண்டு படிங்கோ. ஸ்டார்ட் வித் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். பானுமதா. ம் சஹ அக்ரீடத், அவன் விளையாடினான். ஏஷக அதிஷ்டத், இவன் நின்றான். So what is the rule for this? அடாகமா சுத்தம், அதாவது ஆ வரணும் முன்னாடி. முன்னாடி இந்த வேர்புக்கு முன்னாடி ஆ வரணும், பின்னாடி வந்து இத்தாமன். இத்தாமன் இஸ்தம்த ஓகே, ஹம் ஆவ ஆம. யா. நெக்ஸ்ட் தனலட்சுமி மேடம். சதுரக பாடம் அப்படத், அறிவுள்ளவன் பாடத்தை படித்தான். படித்தான். ஓகே, the clever one read படித்தான். the lesson. ஓகே, அடுத்தது. விக்ரயிக, இல்லையே, இங்க வரலையே, இங்க சர்மா. நீங்க இதை பார்த்து படிங்கோமா, நான் ஷேர் பண்ணறத பார்த்து. ஃபோர்த் ஒன் நான் படிக்கணும். சர்மகாரக பாதரக்ஷாம் ஆயச்சத் அயச்சத். அயச்சத். ayachat. The cobbler gave the sandal. அதாவது காப்லர்னா யார்? அது தமிழ்ல செருப்பு தைக்கிறவன், அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆமா. He gave the பாதரக்ஷாம், the sandal. பாதரக்ஷாம். So இங்க பாருங்க, சத்துரக பாட்டம் अपठत्. चतुरः प्रथमा विभक्ति, पाठम द्वितीया विभक्ति, because it is the karma padam, and apathat is the kriya padam. புரியுதா? இதையும் simultaneously புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். சர்மகாரக is the kartru padam, the subject kartru padam. பாதரக்ஷாம், பாதரக்ஷா is the shabdam. பாதரக்ஷாம் is द्वितीया विभक्ति ekavachanam. Ayachat is the kriya padam. Okay, next. ஒரே ஒரு டவுட். அயத்ல வந்து என்ன, அதோட தாத்து என்ன? Actually அது வந்து தா தா யச்சதி. தா தால வந்து ததாத்தியும் இருக்கு. ஓகே, okay. Dadati also is to give, but that is in the different gana. This da is yachati, to give. So ayachat. Ayachat. Da dhatu, that is. Next, who is reading? Simha mrigam amarayat. Who is reading? Janaki ma'am. Oh, you have come today. Okay. Yes, last class. Yeah, you were not there for last 3 classes, right? Last one class, ma'am. I'm not attending Bala. No, Bala Sanskritam. No, I know that you're not attending. But I didn't see you for 2 classes in Pravesha, I think. Yeah. Yeah. Just check, okay? Yeah. Okay. Simha mrigam amarayat. The lion killed the deer. 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 Vyagraha mamsam akhadat. The tiger ate flesh. The tiger ate flesh. Okay. Next. Revati. Marjaraha mushkam apashyat. The cat saw a rat. Next. Vayasyaha patram alikat. Friend wrote a letter. வயசியங்கிறது ஃப்ரெண்டா மாதா? ஆமா, வயசிய. That is a different word. மித்ரம்ங்கிறது தான் யூசுவலி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, வயஸ்வகனக்க நான் யூத்தோ நினைச்சேன். அது வேற, இது வேற. இது வந்து வயசியக, friend. A very different word it is. Yeah.
Next. ஓகே, நான் படிக்கிறேன். சுமதி பண்டிதः சத்யம் அவதத். The scholar told the truth. அலசः தம் அனிந்தத். The lazy person rebuked him. Rebuked him. So alasahana the lazy person. Panditahana the scholar. Okay, these are all we have to think. Next. Sumitra Sujata madam is not there. Sumitra. Sumitra madam, yeah. Bhaktaha devam avandata. Avandata. So, இப்போ you have to note the difference between anindat and avandata. See the difference. There it is ending in takara, but here it is ending in ta. Correct? So nindat. Here it is bandata. Why? Because Atmanepadi. Band is an Atmanepadi dhatu. Puriyadama, Sumitra madam? Okay, ma'am. Okay, ittaman, istamta, ava, ama. That is for a Parasmaipadi dhatu odu ending. Okay? அப்போ ஆத்மனேபதி தாத்துவோடு எண்டிங் என்ன அப்படின்னுட்டு நம்ம அதையும் பார்க்கணும். ஆத்மனேபதியோட தாத்துவோட எண்டிங் தா இதாம் அந்த தாஹா இதாம் துவம் ஈ வஹி மஹி. ஓகே, திஸ் இஸ் த எண்டிங், பட் இட் வில் சேஞ்ச். நீங்க பாருங்க. அடுத்தது படிங்க. அது a devotee worshipped God. Nirdanaha kashtam asahata. A poor person bore with difficulty. இதுவும் ஆத்மநேபதி. இதுவும் அதான். இத்து வந்தானா it is பரஸ்மைபதி. த வந்தானா ஆத்மநேபதி தாத்து. சஹு வந்து சேவு இதெல்லாம் ஆத்மநேபதி தாத்துஸ். Yeah. Next who has to read? Tripura Sundari Mata. படிங்க. சஜ்ஜனஹ ஜனான் அசேவத். சஜ்ஜனஹ ஜனான் அசேவத். திருப்பி படிங்க. சஜ்ஜனஹ ஜனான் அசேவத். வத்து வந்திருக்கா வத்தா வந்திருக்கா? அசேவத. Be careful. Okay. சஜ்ஜனஹ ஜனான் அசேவத. Person, a good person serve the people. Okay. அதுக்கு அடுத்து ஜனான் என்ன விபக்தி? ஜனான் it is முதல்ல சஜ்ஜனஹ is the kartrupadam and janan is the karma padam and asevata is the kriya padam. Correct? So kartrupadam will always be in the pratama vibhakti. I have told you. Sometimes it will be different. That all we can see later. But karma padam will be always in what vibhakti I told you? Tritiya. It will always be in Dvitiya vibhakti. Okay? Keep that in mind. So you know it is Dvitiya vibhakti. Appa janan enna roopam adu? Raman madri. Bahuvachanam. Okay? Dvitiya vibhakti bahuvachanam. Okay? So it is plural. Adu nama nenachukonum. But here asevata is singular or plural? இங்க பகுவச்சனம் வந்திருக்குல்ல மாதா, அப்ப எது பகுவச்சனம்? சாரி அது அசேவத் சிங்குலர்ல தான் வருது. சேவை செய், நல்லவன் அங்க ஒரே சஜ்ஜனஹ அசேவத. Okay? I always keep in mind the verb will be corresponding only to the subject. The subject is singular, verbum singular தான் இருக்கும். So sajjanaha asevata. Sajjanaha, good person, served. Janan, whom served whom? The people. Yeah. அடுத்தது படிங்கம்மா. அத்யாபகஹ சாத்ரம் அஸ்லாகத. அஸ்லாகத.
A teacher praised the student. A teacher praised the student. அப்போ அதுக்கு அஷ்லாகத. Shlag. Shlagat. The dhatu is shlag. Okay. Shlag. Shlag to praise. Atmanepati shlag dhatu. Okay. So அஷ்லாகத. Ashlagata. Yes. உங்களுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்களா படிக்க? இல்ல மாதா, நானே படிச்சுட்டுமா அதையும்? படிங்க. உமா மேடம் இருக்காங்களா தெரியல மாதா, அது பார்ட்டிசிபென்ட் எனக்கு ஓபன் ஆகல. ஓகே, நோ ப்ராப்ளம், யூ ரீட். இருக்கேன். உமா மேடம் இருக்காங்களா? படிங்க. பிக்ஷுகः தனிகம் ஆயச்சத். அயாச்சத. அயாச்சத. A beggar begged a rich man. Bhikshukah, beggar, dhanikam, the rich man. Rich man becomes the karma padam. Ayachata, இது வந்து yach dhatu. Now, those who are don't get confused. Yach is to beg and yachat, ayachat. Here the dhatu is da dhatu. Okay. For da dhatu, yachati will come. For yach dhatu, yachate will come. I'm talking about latlakara. Okay. I'm not talking about lang lakara. This is lang lakara. This is the lang lakara past tense. So bhikshukaha dhanikam ayachata. Now we saw the prathama purusha ekavachanam. Now we are going to go to the bahuvachanam. So what is that? Ta, itam, anta அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். Okay. For Atmanepade. Ittam an. That is for Parasmepadi. Now Uma madam can read the first one. Prathama Purusha Bahuvachanam. Prathama Purushaha Bahuvachanam. Third person plural. Te agasan. They laughed. Sahana laugh. Asakarna laughed. Okay. They Ahasan. So ittam an. So here an has come because it is plural. Bahuvachanam nala an. It ekavachanam it, dvivachanam tam, bahuvachanam an. இப்போ ஏகவச்சனத்துல எப்படி இருக்கும்? இத் அகசத். அகசத் முன்னாடி என்ன வரும்? சப்ஜெக்ட் சக, அவ்வளவுதான். So சக அஹசத். Okay. தௌ அஹசதாம், தே அஹசன். See all the three vachanams also you will get. Next, who has to read? After Uma madam, start பண்ணுங்க திருப்பியும். பானு. ஏதே அக்ரீடன். These men played. So it's plural அக்ரீடன். So அதனால இதுல வந்து பகுவச்சனத்துல வந்திருக்குது. ஏதே சோராக பேட்டிகாம் அஹர. இது வந்து சிங்குலராவும் மாத்துங்க. ஏதா ஏஷா ஏஷக ஏஷக அக்ரீடத். ஏஷக அக்ரீடத். அக்ரீடத். அவன் விளையாடினான். சோராக பேட்டிகாம் அஹரன். Thieves stole the box. சோரக பேட்டிகாம் அஹரன் அஹரத். அவ்வளவுதான். சோரக பேட்டிகாம் அஹரத். இங்க சோராகா is there. Yes. Next. தனலட்சுமி. சோராக. சோராகா முடிச்சிட்டாமா? அதுக்கு அடுத்து சாத்ராகா. சாத்ராக பிரஷாம் பிரஷ்னம். பிரஷ்னம் அப்ரிச்சன். அப்ரிச்சன். சாத்ராக பிரஷ்னம் அப்ரிச்சனம். பிரஷ்னம்.
Peoples asked a question. ம். மாணவர்கள் Chatra. கேள்வி Ah, கேட்டார்கள். ஓகே, கேட்டார்கள். Ah, இப்போ சிங்குலர் ஏகவச்சனமா பண்ணுங்க. Chatraha ம், Prashnam ம், Ap Aprishat ம். அப்ரிச்சத். Aprishat. ம். அடுத்தது. Okay. Mahishaha Trinam ம், ம், Archaran. ம். Mahishaha Bisons grazed on grass. ம். Grazed on grass. ஓகே, ஏகவச்சனம். Mahishaha ம், Trinam ம். Acharat. அச்சரத். ஓகே, நெக்ஸ்ட். Bhaktaha Devam Adhyayan. ம், Devotees meditated on God. ம். Singular வந்து Bhaktaha Devam Adhyayant. Adhyayat. ம். அத்தியாயத். Adhyayat. அடுத்து Khalaha Suram Apiban. The wicked persons drank the wine. ம், Kalaha Suram Apibat. ம். நெக்ஸ்ட். महिलाः श्लोकम् अगायन्. ம், Women sang a verse. ம். महिला श्लोकम् अगायत्. வந்து பாருங்கம்மா, ப்ரொனன்சியேஷன் ஸ்லோகம். श्लोकम्. No, it is ka. It is not ga. Okay. श्लोकम्. That is shakara. So shlokam. श्लोकम् Mm. अगायत्. Agayan. அகாயத். Ga. நீங்க வந்து கா கா அதுக்கெல்லாம் நல்ல டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். கா வரும்போது கா சொல்லாதீங்க, கா வரும்போது கா சொல்லாது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ். தமிழ்ல ரெண்டுமே கானாவா தான் எழுதுவோம். ஓகே, இன் இங்கிலீஷ் you can write it in a different way also, but you have to be careful when you're pronouncing it. அடுத்தது. सर्पाः मण्डूकान् अगिलन्. Serpents swallowed frogs. Sarpa என்ன வரும்? சர்பாஹா will become what? Sarpa. Sarpaha. Sarpaha will become Sarpaha. அவ்வளவுதான். Sarpaha Mandukan Agilat. Okay, next. Sumati. Kripanaha Palam Ajigran. Misers smelt the fruit. Kripanaha Palam Ajigrat. Durjanaha Sajjanan Abadanta. Wicked people troubled good people. Here the verb is changing. Atmanepati. இங்க பாத், ஆத்மநேபதி தாத்து பாத். So badanta. Itam anta. So anta comes here. Okay, badanta. So Durjanaha Sajjanan Abadata. Abadata. Okay. Next. Sumitra ma'am. Janaha kashtam asahanta. People bore the difficulty. Janaha kashtam asahata. Asahata. நீங்க வந்து இந்த இதையும் பண்ணுங்க. எது மேம்? 7th one. 7th மகிழா. இல்ல, 7th கலாஹா. கலாஹா. கலாஹா சுராம்
அபிபன். ம் கலஹ சுராம், இது வந்து பரஸ்மைபதி. ம் அபிபன் அபிபன் வந்து என்ன வரும்? இத். அபிபத். அபிபத். ஓகே, உங்களுக்கு போன தடவை ஆத்மநேபதி வந்தது, அதனால தான் ஐ மேட் யூ டு திஸ். எஸ் மேம். ஓகே ஓகே. இது பண்ணுமா மேம்? குருஹின்யாக. நோ, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மாத்தா 4 மாத்தா. அதுக்கடுத்து ம் கிரஹி கிரஹண்யः கிரஹிண்யः பாலகான் அத்ராயந்த. ம் கிரஹண்யः பாலகான் அத்ராயந்த. ஹவுஸ் ஒய்ஃப் சேவ்டு த பாய்ஸ் அப்படின்றது. ம். அப்போ கிரஹின் அங்க கிரஹிண்யः வந்து வாட் இஸ் தட்? வாட் இஸ் ஏகவச்சனம்? ஏகவச்சனம் கிரஹின். நதி நத்யௌ நத்யः. Come on, I gave you the clue also. எஸ் மாத்தா. அப்போ நதி, அப்போ கிரஹி நத்யௌ வருது இல்ல மாத்தா. அது இங்க வந்து நதி நத்யௌ நத்யः தானே இது. This is பகுவச்சனம் only. நதி Yes, மாதா. நத்யௌ நத்யः. பகுவச்சனம்ல வருது மாத்தா. அப்ப ஏகவச்சனம்ல நதி, அப்போ கிரஹி அவ்வளவுதான் வருங்களா? கிரஹி இல்ல, கிரஹிணி. 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 கிரஹிணி பாலகான் ம் அத்ரா யதத் யதத்த அத்ரா யதத் அத்ராயத்த, அவ்வளவுதான். அத்ராயத்த சிங்குலர் இஸ் அத்ராயத்த. அத்ராயத்த. ஓகே மாத்தா. அதுக்கடுத்து பக்தா வரம் அச்சா சாரி அயாச்சந்த். ஐயா அயாச்சந்த. அயாச்சந்த. ம் பெக்கர்ஸ் பெக்கர்ஸ் இல்லம்மா, அதுக்கு முன்னாடி மாத்தா ம். அதாவது டிவோட்டீஸ். பக்தாஹா. begged for a boon. ம் அப்போ பக்தஹ சிங்குலர், அதாவது ஏகவச்சனம்ல பக்தஹ வரம் அயாச்சத. நயாச்சத. ஓகே, Yes, மாதா. நெக்ஸ்ட். भिक्षुकाः दानिकान् தனிகான் अभिक्षन्त ம் ம் beggars begged the rich for alms ன்னு வருது. அது என்னது மேடம்? ஃபார் ஆர்ம்ஸ். ஓகே. alms. भिक्षुकः दानिकान् अभिक्षत. அபிக்ஷத. Now you do this sentence. The fifth one. महिषाः तृणम् अच्चरन्. महिषः तृणम् अच्चरत्. That is Parasmepadi. That was for Atmanepadi. Is everybody clear in this now? எஸ் மாதா. அயாச்சந்த அபிக்ஷந்த இது ரெண்டுமே பெக்டு தான் வருதா? என்னமா? அயாச்சந்த போன பக்தாக வரம் அயாச்சந்த வந்தது இதுக்கு பெக்டுக்கு. இங்க அபிக்ஷந்த வருது. சோ அபிக்ஷந்த அயாச்சந்த ரெண்டும் ஒரே மீனிங் தான். இது வந்து பிக்ஷு தாத்துமா. ஓகே, அப்போ பிக்ஷுக்கஹ அதுல இருந்து தானே வேர்பு, அந்த இதுல இருந்து தான் வேர்டே வருது பிக்ஷுக்கஹ. ஓகே, இங்க வந்து யாச் தாத்து. யாச் இஸ் ஆல்சோ டு பெக். ரெண்டும் ஒரே மீனிங். யாச்சும் பிக்ஷும் ஒரே மீனிங். எவ்ரிதிங் எவ்ரி இன் சம்ஸ்கிருதம். அதான் நான் சொன்னேனே நிறைய வார்த்தைகள் இது கூட யாச். இது யாச் டு பெக். நம்ம எச்சத்தி பார்த்தோம்ல இப்ப. தானே கொடுக்கிறது இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொன்றும் தா எச்ச தானே
தா தானேல தா ததாத்தி வரும். ததாத்தியும் டு கிவ் தான், தட் கிவ்ஸ் தான். யச்சதியும் gives தான். Okay, so there are many this for go alone you will have so many words. So அது மாதிரி வரும். So now prathama purusha ekavachanam and bahuvachanam of what lakara? Lang lakara. அததான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ we are going to the madhyama purusha ekavachanam. First we saw prathama purusha. நம்ம சஹ, ஓகே, சஹ தௌதே, அதுதான் பிரதம புருஷ. ஏஷஹ ஏதௌ ஏதே, ஓகே, அதெல்லாம் பார்த்தோம். இங்க வந்து நம்ம மத்தியம புருஷ, ஐ ஹவ் டோல்ட் யூ, கீப் ஆல்வேஸ் இன் யுவர் மைண்ட். மத்தியம புருஷனா துவம் யுவாம் யூயம், அதுதான் வரும். மத்தியம புருஷம்னா மறக்க கூடாது, அதுதான் வரும். உத்தம புருஷனா அகம் ஆவாம் வயம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். பட் அதெல்லாம் பிரதமா விபக்தி ஏகவசனத்துல வரும். ஆனா இந்த வேர்பு வந்து கிரியாபதம் வந்து இஃப் இட் இஸ் சி சே அத மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி மத்தியம புருஷன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஈவன் இஃப் த சப்ஜெக்ட் இஸ் நாட் தேர். ஓகே, நவ் ரீட் மா. மத்தியம புருஷக ஏகவச்சனம், செகண்ட் பர்சன் சிங்குலர். த்வம் ஆத அதாவக, அதுக்கு வந்து நீ ஓடுகிறாயா, ஓடினாய், நீ ஓடினாய், யூ ரேன், ஓடினாய். இப்ப என்ன, அது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இத்தாமன் இஸ்தம்த, இஸ்தம்த, இஸ்ங்கிற இடத்துல விசர்க்கம் வரணும். In the place of sakara, visargam should come. That is by a rule, that all we will see when you go to sandhi. So in the place of sakara, for by hearting we will say ittaman istamta ammava ama. But in the place of is, that is sakara, visargam should come. So a will come for dhav dhatu. Dhav is the dhatu, to run. So ran, a will come before because it is lang lakara, and visargam will come behind it, dhavaha. Why? Because it is madhyama purusha. Okay, அடுத்தது ஆரம்பிச்சிருங்கம்மா முதல்ல இருந்து. புரியல, யாருக்கா டவுட் இருக்கா? Anybody has any doubt in this? Otherwise No, Mata. Start reading. இது மேம் தாவக, அது தாத்து என்ன மேம்? அது தாவ், தாவ். ஓகே, தாவ். பட்டு தாத்து தானே. மூணாவது சென்டென்ஸ் பாருங்க. பட்டு தாத்து, பட்டு தாத்துக்கு பட்டஹ, அத மாதிரி தாவ் தாத்துக்கு அதாவஹ. ஓகே, ஓகே. இப்ப நீங்க தாவதி அப்படின்னு போடுவேன், கரெக்டா? தாவதி சாதாரணமா லட்லக்காரமா இருந்ததுன்னா என்ன போடுவோம்? தீத்தஹ அந்தி, தாவதி தாவதஹ தாவந்தி, அப்படி போடுவோம். கரெக்ட்? So that is, yeah. So இங்க தாவசி அப்படி போடுவோம். தாவசி இஸ் மத்தியம புருஷ ஏகவச்சனம். இங்க வந்து அதாவஹ, அதாவஹ. Okay? Anybody has any more doubt? You can start reading. Yes, Mata. Tvam anrityaha, you danced. Tvam apataha, you read. Next. Plural சொல்லணுமா? இல்ல, போதும், ரெண்டு போதும். நான் படிக்கிறேன். த்வம் தேவம் அவந்ததாக, அவந்ததாக. So இது என்ன, இப்ப தாஹா is for which one? It is for ஆத்மநேபதி. நல்லா பாருங்க. இஸ்தம்த, இங்க வந்து தா இதாம் அந்த தாஹா இதாம் துவம். தாஹான், தாஹான்னு வந்ததுன்னா மத்தியம புருஷ லங்லகாரத்துல that verb is ஆத்மநேபதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து தாத்து ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வந்து தாத்து இஸ்
an ஆத்மநேபதி தாத்துன்னு. பட் இது தெரியாம இருந்ததுன்னா இந்த ஃபார்மை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். துவம் தேவம் அவந்ததாஹா. त्वं तत्र अवर्तदाः அவர்த்ததாஹா. अवर्तदाः நீ அங்கு இருந்தாய். अवर्तदाः. ஓகே, நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? Janaki ji. பண்ணுங்க. Tvam mitram ashlagataha. Ashlagataha. You remember we saw that shlag dhatu is an atmanepadi dhatu. So the madhyama purusha ekavachanam is thaha is the ending. So ashlagataha. Okay, say the meaning. You praised a friend. Now we saw madhyama purusha tvam. We are using tvam, and then we are, that is ekavachanam, singular. Now we are going to go to the madhyama purusha bahuvachanam. Bahuvachana plural. First sentence you can read, madam. Janaki. UM pustakam apashyat. Apashyata. Yeah. You saw the book. You saw the book. Appo, this is plural. Okay. Ittaman istamta. Adani nammaloda. Madhyama purushathla istamta. In the place of is, there is visargam. Tam, we have not come to dvivachanam. So bahuvachanam is ta. So you saw the book apashyata. Puriyadama? Janaki madam, புரியுதா? புரியுது. இப்போ நீங்க இத சிங்குலரா எப்படி பண்ணுவீங்க? Make it singular. UM त्वं पुस्तकम् अपश्यतः. என்ன வரும்? अपश्यतः. अपश्यः. Okay. अपश्यः. अपटः. Okay. Okay. So okay. ta will not come there. So apashyah. Tvam pustakam apashyah. Okay. Yeah. Next, who has to read? Revati. Yes, Mada. Padingo. UM tam da. இன்முதானா அது? இல்ல இல்ல அதுல makara. This tam makara. UM tam UM tam anindata. You rebuked him. இப்ப இது சிங்குலர்னாக்க துவம் தம் அணிந்தக. அவ்வளவுதான். அணிந்தக. இப்ப இது பண்ணுங்க. UM fourth sentence பண்ணுங்க. UM ஆகாரம் அசேவத்வம். இது வந்து ஆத்மநேபதி ஆயிடுது. துவம் ஆகாரம் அசேவதாக. Yes. What is the meaning? You ate food. ரெண்டுக்குமே you ate தான் வரும். Okay. In English. Both singular and plural. Yeah. Next, who has to read? No, ma'am, Sumati. Third one. Third. UM phalam akadatta. You all ate fruit. Tvam phalam akadaha. Correct. Correct. Next. Fifth one. Fifth. UM acharyam avandadvam. Atmanepati. You bowed to the teacher.
ம். त्वम् आचार्यम् अवन्दः अवन्दः Dvam is Atmanepadi. So Atmanepadi, what is the singular? अथा ओके अवन्दथाः Avandataha. We must always, if we remember the endings, we'll never make mistake. Yeah, next. सुमित्रा Hmm. यूयं दोषम् अक्ष्मद्वम् Akshamadvam. अक्षमद्वम् you pardon the mistake. அதாவது க்ஷமாமா. க்ஷமா. Kshama. ஓகே ஓகே. நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லையா, க்ஷமிச்சிருங்கோ என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாடன் மீ அப்படின்னு. Kshama. So க்ஷமா. க்ஷம் is the dhatu. Okay. அக்ஷமத்வம். யூயம் தோஷம் அக்ஷமத்வம். अक्षमद्वम् त्वं दोषम् अक्ष्मताः अक्षमताः No, iksh இல்ல அங்க. க்ஷா is there. अक्षमताः Akshamataha. Okay. So we have seen this here. This one, you can do one Parasmepadi for me. Yeah, do this first one. यूयं पुस्तकम् अपश्यत இது வந்து சிங்குலர்ல பண்ணுவோம்ல மேம். துவம் புஸ்தகம் अपश्यः Apashyah. Because it is Parasmepadi. Parasmepadi. Okay. Yes, just note the difference. Parasmepadi will have only Visargam and Atmanepadi will have Tha and Visargam. Thaha. அதை மட்டும் மறக்கக்கூடாது. Okay. Next. So next we have seen Prathama Purusha, Madhyama Purusha. Now we have to see Uttama Purusha. Okay, for Uttama Purusha, Aham, Avam, Vayam. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. So the next two has to read that. Tirupura Sundari Mata. Aham, Uttama Purusha Ekavachanam. Uttama Purusha Ekavachanam. First person singular சொல்லிருக்காங்க மாதா. Aham, Guru, Anamam. Gurum Anamam. I saluted the teacher. இது எதுல சொல்லிட்டேன் மாதா? அது அடுத்தது ஒரு இது சொல்லுங்க. Sixth one. Aham abashe. Aham abashe அப்படிங்கிறது வந்து I spoke. So அங்க பரஸ்மைபதியில அம் ஆவ ஆம நம்ம பார்த்தோம். இதுல ஆத்மநேபதியில ஈ வஹி மஹி. ஓகே, we must keep in mind that. அது பண்ணும்போது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். Who has to do ma? Aham. Second தானே aham. விஷயம் asmaram. Maram. He remembered the topic asmaram. I remembered the topic. Smara. Smrudatu. Aham pushpam adigram. I smelt the flower. Next, who has to read? Banu. Aham chitram apashyam. I saw the picture. Read the eighth one. Aham patitam atraye. I saved a fallen person. Patitam. Okay, the person who fell down. Patitam atraye. So that is E vahi mahi. So E becomes A. அப்படின்னு எடுத்துக்கணும் அதை. Yes. After Banu madam, who's there next? Ma'am, one நிமிஷம்.
எஸ். பதிதம் வந்து பதி பிளஸ் தம், அதனால அப்படி வருதா? இந்த இல்ல ஃபார் இல்ல, பதிதம் இஸ் பத்து தாத்து and ikta pratyay. We have not done that yet. Okay, ஓகே. we have not done that. பத்து பத்துனா டு ஃபால், அந்த ஃபால் ஆமா ஆமா. அதோட இக்த பிரத்யய வரும். அது நான் I think I told you that next class we'll be doing it, right? Bala Sanskritam I had told last class, I think. Some pratyas we had to do. ஆமா நம்ம ஆமா ஒன்னு பார்த்தோம், நம்ம ஒரு இஷ்டா என்னமோ ஒன்னு பார்த்தோம், இஷ்டா and shatru pratyaya and ikta pratyaya I will do in the next class, I said. So tomorrow we will be seeing it. Yeah. ஓகே. ஆமா, த்ராயே அப்படின்னு வந்திருக்குல்ல, அத்ராயே. அப்ப ஏ தானேமா? த்ரா, த்ரா is the dhatu, correct-ஆ? ஓ த்ரா, ஓகே மாதா, த்ரா தாத்து. த்ரா, த்ரா ரக்ஷணே, it's okay. த்ரா ரக்ஷணே is to save, protect, save அந்த மாதிரி. த்ராய பகவான் அந்த சொல்லுவோம் நம்ம, பகவான் அஸ்மாக்கம் த்ராயதே. Okay, God saves us, asmakam. So atra, atraye. Okay, so aham patitam atraye. Next la, anything else you have to read? Anything is not there? நான் படிக்கிறேன் மேடம். படிங்க. அகம் சித்ரம் அபக்ஷயம். அபக்ஷயம், அபக்ஷயம் அது படிச்சுட்டேன். அகம் பத்ரம் அலிக்கம். ஓ சரி சரி சரி. அகம் அகம் பத்ரம் அலிக்கம். I wrote a letter. அடுத்தது அகம் அபாஷே. I spoke. அதுவும் படிச்சுட்டேன். இல்ல படிக்கல. I அபாஷே. Okay. So these are all singular. அதாவது ஏகவச்சனம், உத்தம புருஷ ஏகவச்சனம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Now the next one who has to read, go to the உத்தம புருஷ பகுவச்சனம். இப்போ பகுவச்சனம் பண்ணும்பொழுது நீங்க வந்து ஏகவச்சனமும் எனக்கு பண்ணி காமிக்கணும். Okay, who has to read next? ஜானகி. Yes. வயம் அவதாம், we spoke. இது அகம் என்ன வருது? this adama, ama, correct? Ava, ama. So here it is ama, avadama. So will come. So avadam. Avadam. Vayam avadam. Vayam கிடையாது. Aham avadam. Do the next one also. Vayam amram akadam. We ate. Akadama. We ate. Oh, sorry. We ate what? We ate the mango. Next page la irukku. Aham amram akadam. Aham akadam. Okay. Next. Next, who has to do? Revati madam, do. Nama நீங்க தாமா. Third one Vayam and sixth one. அவசாம. என்ன மாதா? Third and sixth பண்ணுங்கம்மா. மாதா, am I not audible? Third-ஆ? கேக்குது. எஸ் மாதா, எனக்கு பிரேக் ஆகுது. என்ன Is மாதா, it breaking? Is it breaking for everybody, ma? இல்லம்மா, எங்களுக்கு இல்ல. Okay. எனக்கு நீங்க பேசுறது எல்லாமே பிரேக் ஆகுது. Maybe your என்ன மாதா, connection நான் is... தேர்ட் பண்ணவா? Yes, do it. வயம் அவசாம. அவசாம ஆம. இதுவும் பண்ணணும்ல மாதா? அகம் மீனிங் சொல்லுங்க. we resided. We resided. வயம் அவசாம. அகம் ஏகவச்சனம். அவசம்.
அவசம். முன்னாடி என்ன வரும்? மாதா கேக்குறதா? பயமோட இடத்துல என்னமா அகம். வரும்? அகம். அகம். ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். அவசம். ஃபிஃப்த் ஒன். வயம். சிக்ஸ்த். கிராமம். சிக்ஸ்த். நோ வயம். கணேசம். சிக்ஸ்த் தான் படிக்கிறேன். சிக்ஸ்த். கணேசம். கணேசம் அவந்தாமகி. இது வந்து இப்ப ஆத்மநேபதியா இருக்கு. அதனால வயம் கணேசம் அவந்ததே. அவந்ததே கேக்குறதா மாதா? அவந்ததே கிடையாது. ஏ வகை. ஏ மட்டும்தான் வரணும். அபாஷே, அத்ராயே, அஷ்லாகே, அது மாதிரி அவந்தே. ஓகே. அவந்தே. 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 ஓகே. அவந்தே. யா. நெக்ஸ்ட் who has to come? நான் படிக்கணும். சுமதி. வயம் அக்ரீடாம். அக்ரீடாம. அக்ரீடாம. We played. So துவம் அக்ரீடம். துவம் வயம்க்கு. So அகம். அகம் அக்ரீடம். அகம் அக்ரீடம். நெக்ஸ்ட். Then read this seventh. சரி. வயம் அயதாமஹி. வயம் அயதாமஹி. We tried. ஆத்மநேபதி. So அகம் அதோட இதுவே என்ன? அதோட தாத்து. ஓகே. வயம் அயத்தே. அவ்வளவுதான். அயத்தே. இதுக்கு வந்து தாத்துவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தாத்து வந்து கொஞ்சம் நம்ம படிக்கும்போது see when we are in pravesha, since you are coming to Bala Sanskritam class, we are talking about dhatu and all I'm saying. But இப்போ whoever goes to a pravesha class, probably now you will go in London or Sumitra will be going here and Bhanumati madam also, I think she has gone somewhere. Nobody will tell what is the dhatu and all that. At the entry level, they just want you to. ஒண்ணுமே சொல்லவே இல்ல. எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. Straight up. Because nobody, no, illama, that is not a practice. Even nobody told me. Now since we are already doing the Bala Sanskritam class, we are familiar with parsing. நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல parsing of the sentences. That is parsing na பிரிச்சு சொல்றது. இப்ப we are doing parsing of the sentences in our reader book. அதனாலதான் I am saying the dhatu. Otherwise பிரவேஷால தாத்துலாம் சொல்ல மாட்டாங்க. இப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. எஸ் மகோதயா. எல்லாமே அவங்க வந்து மெமரைஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லா புரியுது. அது அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட். இப்ப எனக்கு இல்லம்மா, எனக்கு வந்து என்னன்னா நான் படிக்கும் பொழுது எனக்குமே அது சொல்லி கொடுக்கல. பிகாஸ் தட் இஸ் நாட் த பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ்கிருத பாரதி. See, we are doing, that is why I said I don't want to, எனக்கு வந்து I want to be a freelancer because I want to teach at my own pace. எனக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிக்கணும், அவ்வளவுதான். Once you understand this, you will never forget it always. தப்பு பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சிரும். That is what I want. Okay. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் அதே நீங்க பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. We can't help them. You practice on your own constraint. அதுதான் say because within 6 months they have to finish the portion. That is that. Okay. அதுதான் சுமித்ரா மேடம்க்கு எப்படி எடுக்கறாங்க தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் 11 கிளாஸ் வந்து 11 லெசன் முடிஞ்சிருது. ஆமா, அப்படிதான் இது மாதா வந்துட்டு ஒரு லெசனை 4 நாளைக்கு சொல்லி கொடுக்குறா நமக்கு. ஒரு மீனிங். Okay, now let us go, ma. Yes, ma'am. Vayam gramam agachama. We went to the village. Aham gramam agacham. Last. Okay. Vayam asevamahi. We served. Aham அசேவே. அவ்வளவுதான். திருப்புர சொல்றீ மேடம், ஏதோ டவுட் இருந்ததா உங்களுக்கு? இல்ல மாதா, எனக்கு நான் சொல்லமோன்னு நினைச்சேன். சுமித்ரா மேடம்க்கு முன்னாடி நான் அவசரமா.
இல்ல இல்ல அத ஒரு 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 இது பண்ணிடணும். இப்போ Okay. வந்து I just wanted you to understand. இப்போ என்ன பண்ணினோம் நம்ம இன்னைக்கு we have done langlakara. Langlakara is a bhutakala. Bhutakala the past tense. Okay, English நம்ம புரிஞ்சுட்டா தமிழ்ல இறந்த காலம் பூதகால. So we have done two, ekavachanam and bahuvachanam. So now we know how to make ekavachanam to bahuvachanam because we know what is the ending and how to do the ending. That is why we have to by heart the ending. Ittaman, istamta, ava, ama. இது வந்து இங்க வரும். அங்க தா இத்தாம் அந்த தாஹா இத்தாம் துவம் ஈ வஹி மஹி. இந்த எண்டிங்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஓகே, மத்த ஆத்மநேபதியில ஒரு தடவை மட்டும் தா இத்தாம அந்த அதுக்கப்புறம் திரும்ப சொல்லுங்க மத்த தா தாஹ இத்தாம் த இத்தாம் அந்த தாஹ தாஹா தாஹா மத்தியம புருஷ ஏகவச்சனம் இஸ் தாஹா. Okay, and dvivachanam is itham. The tha is the mahaprana, not alpa prana. I hope you know the difference between alpa prana and mahaprana. Okay. Yes, mata. மாதாவோட கட் ஆயிடுதா? Yes, ma'am. ஆமா கட் ஆயிடுச்சு. ஆமா கட் ஆயிடுச்சு. பூத்தகாலன்னா பாஸ்ட் டென்ஸ், லங்லகாரகனா நான் பால சம்ஸ்கிருதம் வராதனால என்னால சிலது ஃபாலோ பண்ண முடியல. யாராவது சொல்லுங்களேன். ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. அது வந்துட்டு ஹிந்தில பூத்தகாலம் ஹிந்தியில காலம். சொல்றோம், லங்லகாரங்கிறது சான்ஸ்கிரிட்ல சொல்றோம். ஓஹோ, ஓகே. புக்ல பூத்தகாலக இருக்கு. அதுதான், அது வந்துட்டு ஹிந்தியில பூத்தகாலகன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்காங்க அவங்க. பட் நம்ம சான்ஸ்கிரிட் சொல்லும் போது லட்லகாரக பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம் இல்லையா, லங்லகாரக பாஸ்ட் டென்ஸ். இதுலயே ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க வெர்ப் தாத்து ரூபானின்னு சொல்லிட்டு பிரவேஷாலேயே மேம் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம். அதுல இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கும் ஜானகி. அதுல ஓகே, you have to take the print out, அது மெமரைஸ் பண்ணனும்னு சொன்னாங்க மேம். லட்லகாரா லங்லகாரா ரொம்ப நீட்டா இருக்கும். அவங்க கொடுத்திருக்க அந்த பிடிஎஃப் வேணா திருப்பியும் ஷேர் பண்றேன் நான், அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணேன், டைம் இல்ல எடுத்து பாக்குறதுக்கு. நான் பார்த்துக்கலாம். மேடம்க்கு யாராவது கால் பண்ணலாமா? அவங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களோடது தானே, சோ she can come easily தானே இல்லையா? இல்லையா? இல்ல, சம்டைம்ஸ் ஒரு தடவை வேற யாரோ ஹோஸ்ட் ஆயிடுச்சு, உள்ள வர முடியலன்னு சொன்னாங்க. ஓகே, நான் கால் பண்ணி பார்க்கட்டுமா? எஸ் மேம், இப்ப கூட சுமித்ரா மேடம் தான் ஹோஸ்டா இருக்கு மேம். திருப்புர சுந்தரின்னு காட்டுறது. ஓகே, என்ன பண்ணும் தெரியல எனக்கு. நீங்களும் இருக்கீங்க திருப்புர சுந்தரி மேம். நான் கால் பண்ணி பார்க்கறேன். திருப்புர சுந்தரி மேம் ஹோஸ்ட்னு வருது எனக்கு. அப்படியா? நான் ஏதோ என்ன பண்ணணும்னு தெரியலீங்களா மேம் எனக்கு. ஏன்னா எனக்கு பார்ட்டிசிபேட் கூட எனேபிள் வந்துட்டாலே மாதா வந்தாச்சு. இல்ல, எனக்கு திடீர்னு அது எப்படி போயிடுறதுன்னு தெரியலமே, கனெக்ஷன் கெட்ஸ் லாஸ்ட். சாரி மாதா, நான் தான் கால் பண்ணினேன். நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணினோம் என்ன பண்றது, நீங்க இல்லையே, உங்களுக்கு கால் பண்ணி இல்ல, பார்க்கலாமா நான் I'm going on talking. I'm going on talking and I'm seeing nobody is answering. That is why I thought my connection is not there. Okay, okay. Yeah. So I was, இப்ப நான் இது சொல்லியிருந்தேன், இது உங்களுக்கு காதுல விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பூத்தகால பரஸ்மைபதி अपठत् अपठताम् अपठन् अपठः अपठतम् अपठत अपठम् अपठाव अपठाम. This is பரஸ்மைபதி. ஆத்மநேபதி அவந்தத அவந்தேதாம். நான் இத்தாம் சொன்னேன் இல்லையா, தா இத்தாம் அந்த, இந்த ஈ வர இடத்துல எல்லாம் ஏ வரும். ஓகே, சோ அவந்தேதாம் அவந்தந்த அவந்ததாக அவந்தேதாம் அவந்தத்வம் அவந்தே அவந்தாவஹி
avandamahi. Understood, ma? எஸ் மாதா Yes, ma'am. புரிஞ்சுது. அந்த Okay. நீங்க சொல்ற அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வர மாட்டேங்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டேன் மாதா. தேங்க்யூ. அது வந்து சொல்லி பார்க்கணும்மா. சரிங்க. Pronunciation. Okay. So now we'll just go through this. Balakaha patham patati. There are 3 elements in this sentence. So that is what I was telling. They are subject, object, and verb. You are already introduced to verbs. One who does an action is the agent, the karta. That is why that is called the kartrupadam. Okay. The word that denotes him is the subject. In the above sentence, one who reads is a boy. Therefore, he is the agent. He is the subject. So what is the subject here? Balakaha. So Balakaha is the karta. He is the doer of the action. So Balakaha becomes the kartrupadam. Okay. The answer that one gets by putting the question what or which in respect of the verb is the object. The word that denotes it is the karma padam. In the above sentence, when the question what does he read is put, the answer a lesson is obtained. Therefore, lesson becomes the object. So, balakaha patham patati. Therefore, lesson becomes the object. Thus, when an answer is obtained by putting this question in respect of the verb is a transitive verb. That's what I told you last class itself. Sakarmaka. They are talking about sakarmaka. Sakarmaka. Sa abdina kuda. Okay. Karmena saha. Nama saha padichom lama tritiya vibhaktila with. You remember? Yes, Mata. Yes, Mata. So கூட அது கூட அதாவது கர்ம பதத்து கூட இருக்கு கர்ம பதத்தை தர முடியும் அப்படின்னா that is a sakarmaka dhatu. The dhatu which has an object, it is called a sakarmaka dhatu. Okay, example yachati. Yachati gives. Okay, if the question what does one give is asked, we may answer either book, money, or something else. Thus it is transitive. Similarly, kadati, pibati, vadati, pashyati, etc. are transitive verbs. Balika hasati, girl laughs. Hearing, we don't obtain an answer to the question, what does she laugh? Because there is no object to this verb. Such verbs are intransitive verbs. Akarmaka, tishtati, bhavati, asti, atati, hasati, etc. are intransitive verb. Gachati is a transitive verb in Sanskritam. In fact, when the question, what does he go? If we put, we don't get an answer. But griham gachati means he goes home. Here, griham is the karma padam. It must be noted that this verb is transitive in Sanskrit language. Okay? So, இப்போ நியாயமா அவன் போகிறான் அப்படின்னா என்ன போகிறான் நம்ம கேட்க முடியாது. எங்கே போகிறான் அப்படிதான் கேட்போம். வேர் டஸ் ஹி கோ தான் கேட்போம். வேர் வந்தானா இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? பட் இன் சம்ஸ்கிருதம் கம் தாத்து இஸ் அ சகர்மக தாத்து. Understand? So now what is the difference between sakarmaka and akarmaka? Akarmaka does not have an object. Object என்ன இருந்தாலும் it will not be, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா transitive verbs means the action whatever we do, நம்ம என்ன பண்றோமோ that will be passed on to the object. இப்போ நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னா நான் படிக்கிற அந்த கிரியாபதம், அந்த படிக்கிற அந்த ஆக்ஷன் எது மேல விழுறது? புக்கு மேல விழுறது. வாட் டஸ் ஹி ரீட்? ஹி ரீட்ஸ் அ புக். வாட் டஸ் ஷி ஈட்? என்ன சாப்பிட்றா? லஞ்ச் சாப்பிட்றா. ஆகாரம் खादति. सा आहारं खादति. सा अल्पाहारं खादति. ब्रेक्फास्ट சாப்பிடு. ஓகே, இது மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா சா ஹசதி, ஷீ லாஃப்ஸ், சா திஷ்டதி, சா இதுல பவதி. ஓகே, அஸ்தி,
இப்போ நம்ம சொல்றோம் அவன் அங்கே இருக்கிறான், அவன் ஒரு சா மகிழா அஸ்தி, அவள் ஒரு பெண்மணி. இட் இஸ் யூஸ், ஷீ இஸ் அ உமன். அப்படிலாம் சொல்லும்போது we use that. They are all intransitive because there is no object for that. So that is what they want to say here. Kartrupadam, karma padam, kriya padam. Wherever there is a karma padam, the karma padam, the kriya padam is related to the karma padam. அப்படின்னு சொன்னானா that becomes a sakarmaka dhatu. Okay, takes the karma. In akarmaka dhatu, there is no karma padam. Even if it is a karma padam, you cannot say it is a karma padam. Okay, okay. Saha. Okay, now just see this sentence. Saha. Okay, vegena dhavati. Saha vegena dhavati. Fast போறான் அப்படின்னு சொல்றோம். Okay, but there vegena becomes tritiya vibhakti. There is no object. Saha dhavati. He runs. Saha shigram gachati. See, இந்த இடத்துல பாருங்கோ, இங்க வந்து சீக்கிரம் is not an object. He goes fast. But gam dhatu is taken as a transitive verb. Sakarmaka dhatu. Okay? அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். That is one thing they want to say here. ஒரு டவுட் மேம். இப்ப சஹ கச்சதி அப்படின்னா he goes. அங்கேயும் வந்து இது இல்ல ஆப்ஜெக்ட் இல்ல. where does he go அப்படிங்கிறது. ஆமா, கரெக்ட். where does he go தான். ஆனா அந்த கிரகம்ங்கிற துத்தியா விபக்தியை நம்ம போடுறோம்ல, சஹ பாட்டசாலாம் கச்சதி, சஹ கிரகம் கச்சதி. இந்த இதுல வந்து இப்ப பாருங்களேன், காததி பிபதி வதத்தி அதெல்லாம் வருது. திஷ்டதி, சஹ மார்கே திஷ்டதி, சப்தமி தானே வருது. ரோட்ல நிக்கிறான், அது மாதிரி வருது. ஆனா இந்த கச்சதிக்கு மட்டும் அவன் போகிறான், அவன் வீட்டுக்கு போகிறான். கிரகம் கச்சதி, இட் டேக்ஸ் அ த்விதியா விபக்தி. அதுக்கு என்ன சொல்றாங்க சான்ஸ்கிரிட்ல வந்து அப்படின்னா, நீங்க எப்படி எடுத்துக்கணும் அத. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஐ அப்படிங்கிறது தான் த்விதியா விபக்தி. அவன் த்விதியா விபக்திக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், ஐ அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றோம், வீட்டை அப்படின்னு சொல்றோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கச்சதி நீங்க வீட்டை தமிழ்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ், ஐ திங்க் ஐ சென்ட் இட் இன் த குரூப் ஆல்சோ. திருத்தியாக்க ஆள் உடன் ஓடு அந்த மாதிரி எல்லாம் தெர் இஸ் தமிழ்ல சில பேருக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அவன் அல்பாகாரம் காதத்தி, அவன் பிரேக்ஃபாஸ்டை சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவன் வீட்டை போகிறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வாட் தே சே, தமிழ்ல வந்து நீங்க தூய தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு சே அவன் வீட்டை அடைந்தான். ஓகே, when this question comes, all the teachers will give this answer in Tamil. வீட்டை அடைந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆனா this will take the Dvitiya Vibhakti karma padam for gam dhatu alone in Sanskritam. That is why they have given. It is a transitive verb, so it will have a karma padam. Understood, Sumati madam? ஓகே, அதாவது இந்த சென்டென்ஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிபெண்டிங் ஆன் தி ஆக்ஷன் we have to assume it is a transitive or an intransitive verb. அதுதான். ஓகே, ஃபைன். Because aham pibami, நான் என்ன குடிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. பட் யூ நோ தட் பா பிபதி இஸ் அ சகர்மக தாத்து. அப்ப அகம் பிபாமி பவதி கிம் பிபத்தின்னு நீங்க என்ன கொஸ்டின் கேட்க முடியும். அகம் சாயம் பிபாமி அப்படின்னு நான் சொல்லலாம். அகம் ஷீரம் பிபாமி அப்படின்னு நான் சொல்ல முடியும். கரெக்டா? அகம் ஹசாமி. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பேன், நான் சிரிக்கிறேன் அப்படின்னா எதுக்கு சிரிச்சேன்னு எதுக்கு சிரிச்சேதான் கேட்பேன் இல்லையா, என்ன சிரிச்சேன்னு கேட்க முடியும். அக்கர்மக்க சக்கர்மக்க தத்து.
So that is where we have to say. So, and this prayoga, this is one very important thing. Sanskritatla namakku theriyum. 3 prayoga irukku. Prayoga, an expression in a sentence form is called prayoga. Voice, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் active voice, passive voice அப்படின்னு. Okay, so prayoga, kartari prayoga. Kartarina active voice. The subject is doing the action. Now Rama writes a story. Rama writes a story. Okay, Ramaha என்ன சொல்லுவோம், கதாம் லிக்கதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கர்மணி பிரயோக. There also there is subject, there is object, but it is in the passive. Okay, in the kartari, the subject comes in prathama vibhakti. Now அதுதான் இப்ப நோட் பண்ணணும். This is one thing you all please note. In kartari vakyam, a sentence. Okay, in a vakyam, in a sentence, kartari prayoga sentence, with kartari vakyam, the karta, okay, the karta is in prathama vibhakti. Always. In karmani prayoga vakyam, okay, the karma, there also there is a prathama vibhakti, but that will come differently. நீங்க எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ I told you one sentence. இப்போ நம்ம சின்ன ஈஸியான லெசன். மதா ப்ளீஸ், சாரி நான் ரேஜின்றது இது பண்ண முடியல. கர்மணி பிரயோகத்துல எப்படி வரும்னா வரும்னு சொன்னேன், சொல்ல போறேன் இனிமேதான். ஓகே, I am taking a simple example. Ramaha patam patati. All of you please note it, okay? Ramaha patam patati. Raman பாடத்தை படிக்கிறான். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ராமன் வந்து சப்ஜெக்டா இல்ல, பாடத்தை வந்து சப்ஜெக்டா கொண்டு வர போறோம். இப்ப தமிழ்ல முதல்ல செஞ்சு பார்த்துப்போம். ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. ஓகே, ராமா reads a lesson. A lesson is read by Rama. இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல பண்ணுவோம். Now how we are going to do it in Sanskritam? There is a formula for that. There is a formula. What is the formula? 1 minute. One thing, all of you, because you will know it. Can you all see the board? yes ma'am. இப்போ ராமஹ பாடம் பठति. இப்போ ராமா கர்த்துபதம், பாடம் கிரியாபதம். This is 1-1. This is 2-1. Correcta? Titiya vibhakti ekavachanam. And patati is also 1-1. Prathama purusha ekavachanam. இப்படி வந்து நிறைய படிச்சாச்சுன்னா இப்படி எழுத கத்துக்கணும். Now what we are going to do is we are going to make the object. இப்போ ராமனால், அப்ப ராமேண முதல்ல என்ன பண்ணணும்? What is the first step? Na you should take the kriya padam. Kriya padam is here, is going with the kartru padam. Okay, kriya padam and kartru padam are with each other. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ராமன் பாடத்தை படிக்கிறான். சாரி,
படதி. இப்போ அதுக்கு என்ன ரூல்னா, முதல்ல the dhatu should be in karmani. Here this is kartari, dhatu should be in karmani. இப்போ கர்மணி தாத்து என்னது? இதோட பட்டு. ஓகே, பட்டு is the dhatu. Okay, with this we have to add ya. This is the general rule. General rule. What we have to add with the dhatu? We should take the dhatu. Patane eduthuka kudadu. Pat is the dhatu. So take the dhatu, add ya. Then instead of ti, add the atmanepadi form. What is the atmanepadi form for pratama purusha? Te. Correct ama? Oh, இதுதான். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. பட்டு ய தே. So it becomes patyate. Now this dvitiya vibhakti will become prathama vibhakti ekavachanam. Now what is the prathama vibhakti ekavachanam of patam? पाठः. पाठः. Ramaha is prathama vibhakti. This will become tritiya vibhakti. What is the tritiya vibhakti? Ramena. இப்போ ராமஹ பாட்டம் படதி. ராமன் பாடத்தை படிக்கிறான். ராமேண, ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. புரியுதாமா? Is everybody able to understand? So what is the general rule? Take the dhatu. எந்த தாத்து நம்ம போடுறோமோ, இப்ப லிக்கு பாட்டம் லிக்கதி. லிக்கதி வந்தா என்ன வரும்? லிக்யதே. லிக்கு பிளஸ் ய பிளஸ் தே. So இங்க பக்காரா will come like lik ya likyate pataha. So the dvitiya will go into prathama. So that this becomes the kartrupadam. Correcta? Correcta? It becomes in active voice. The karta is the kartrupadam. In passive voice, the karmapadam becomes the kartrupadam. We don't say it as a kartrupadam, but it has to be in prathama vibhakti. ஏன்னா நம்ம பாடத்தை படிக்கிறான்னு சொல்ல மாட்டோம். பாடம் படிக்கப்பட்டது. கரெக்டாமா தமிழ்ல? ஆமா ஆமா. ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. The lesson is read by Rama. By Rama. By Ramaங்கிறதுக்கு தான் ராமேண. So புரியுறதா இப்ப எல்லாருக்கும்? திரிபுர சுந்தரி மேடம் புரிஞ்சுதா? எஸ் மாதா, புரியுதுங்க மாதா. கொஞ்சம் ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்க. We are not going to do this. This is not in your Pravesha syllabus at all. But when you are reading slokas, when you are going through that, when we are doing, you should know it. So that is why I just showed what it is. Now I will just finish that what I was doing already. அதை மட்டும் முடிச்சு விடுறேன். So கர்த்தரி பிரயோக, கர்மணி பிரயோக. கர்மணி தான் எப்படி வரும்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். பாவே பிரயோக. பாவே there is no சகர்மக தாத்து. அது எப்படி வரும் அது பார்ப்போம். See, இது படிப்போம், அப்போ உங்களுக்கே புரியும். It is called kartari prayoga or active voice because kartru or the subject is important or dominant here. So the subject should be in the nominative case. Nominative na prathama vibhakti. Object karma padam in the accusative. Adan dvitiya vibhakti. The verb is in agreement with the subject. So verb kriya padam and kartru padam should agree with each other.
So Balaha Patam Patati. Oh, இவங்களும் அதே தான் கொடுத்துருக்காங்களா? Balaha Patam Patanti. Balaha Patan Patati. Okay. In the sentences given above, Balaha is the subject, Patam is the object, and Patati is the verb. The first sentence, the subject is in singular. Accordingly, the verb is in singular. Okay. And second sentence, subject is in plural. And in keeping it with the verb is also in plural. The third sentence, the object is in plural, but the verb is in singular because the subject is a single. It means that in active voice, Kartari Prayoga, the verb changes according to the subject. When the number of the object changes, the number of the verb does not change. In active voice, there is no rule that the object should be mentioned. Okay. Agrajaha gachati. Now come Sumati ma'am. Ungaloda question ipa varudhu parunga. There is not necessary in active voice that there is no rule that the object should be mentioned. You asked one question, right? ஆமா ஆமா. அதுக்கு தான் பதில். Agrajaha gachati. Agrajaha, elder brother. This sentence is an active voice. It has no object. Subject and verb are only found in this expression. Karmani Prayoga will be explained in the next stage. That means it will be explained only in the next stage. That will be in Parichaya only. Okay. So I told you that Karmani is not in the syllabus, but we are doing it. I just showed you how it will be. We will not be doing it. Okay. Because it's நிறைய தாத்துஸ் நிறைய படிக்கணும், நிறைய லக்காராஸ் படிச்சாதான் you will know. அப்போ ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னாக்கா அகர்ம கிரியாவா இருந்தா இதை வந்துட்டு நம்ம கர்த்தரி பதத்துல இருந்து கர்மணி பதத்துக்கு மாத்த முடியாது இல்லையா? மாத்த முடியுமே, அது பாவேயா வரும். அதுதான் I said பாவே is okay. Where there is no karma padam. Okay. He goes. There is no karma padam, right? Correct? Is there any karma padam there? Balaha gachati. So அவன் சென்றான், அவனால் செல்லப்பட்டது அப்படின்னு அவ்வளவுதான். So balena gamyate. Okay. So that we can see when we really come to karma padam, kartari and karmani prayogas. When we do the prayogas, we have to know the dhatu and we have to know all the forms of the ya. Ya is called yak. Actually, it is yak and the kakara goes away. Ya only remains. That is where it is. Yeah. So I will just stop here today's lesson.